ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள். இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு முக்கியமான விஷயத்த பார்க்க போகிறோம் அப்படின்னு தான் சொல்லணும். ரெண்டுமே பயங்கரமாக சுவாரஸ்யமான ஒரு சில விஷயங்களாக இருக்க போது. அது என்ன ஏது அப்படின்றத உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக டீலாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்க போகிறேன். நான் பேசிட்ட கேட்க ரெடியாக இருப்பீங்க நம்புகிறேன். வாங்க ட்ராவல் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனே வந்து நம்மளோட ஆலியா மானசா அண்ட் சஞ்சீவ். எஸ், இவங்க ரீசெண்டாக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேவரட் கப்புள்ஸாகவும் க்யூட் கப்புள்ஸாகவும் எல்லார் மத்தியுமே இருந்துகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் சமயத்தில் அவங்களுக்கு ஒரு குழந்தையுமே இருக்குது, பெண் குழந்தை. இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம ஆலியாவும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சஞ்சீவ் ரெண்டு பேருமே வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவோர்ஸ் பண்ண போகிறாங்க. விவாகரத்துக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் பிரிய போகிறாங்க அப்படின்ற மாதிரி சோஷியல் மீடியாவில் பல கருத்துக்கள் வந்துட்டு இருந்துச்சு. ரீசெண்டாக நம்மளோட ஆலியா வந்து ஒரு இடத்துல வந்து இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. அப்போது இதை பற்றி அவங்ககிட்ட கேள்வி கேட்கப்பட்டது. ஆலியா, இந்த மாதிரி வந்து விவாகரத்து அப்படின்ற ஒரு பேச்சுக்கு வந்து எழப்பட்டுருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உண்மையாகவே விவாகரத்து பண்ண போகிறீங்களா? அவங்க ரெண்டு பேருக்கும் என்ன பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருந்தாங்க. அப்படி கேட்கும் போது நம்மளோட ஆலியா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, சிரிச்சிட்டே வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி வந்து வருடம் வந்து 2-3 நியூஸ்கள் வந்து இந்த மாதிரி எங்கள் விவாகரத்து பற்றிலாம் வந்து என் காதில் விழும். இந்த நியூஸை நானும் சஞ்சீவ் ஒன்றா தான் பார்க்கும்போது சிரிச்சிக்கிட்டே படிச்சுட்டு இருப்போம். என்னப்பா இது, பக்கத்தில் தான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன், எப்போ என்னை விவாகரத்து பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி என்னை சஞ்சீவ் கேட்டே இருப்பான். ஸோ இப்படி தான் நாங்கள் வந்து ரெண்டு பேருமே வந்து என்ன பண்ணிகிட்டு இருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாற்றி பேசிக்கிட்டு இருப்போம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து விவாகரத்துலாம் பண்ண போகிறது இல்லைங்க, நாங்களே ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு வந்து எதுக்குங்க விவாகரத்து அப்படின்ற மாதிரி நம்ம ஆலியாவும் சஞ்சீவும் பேசிகிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆலியா என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரிலாம் ஃபஸ்ட்லாம் பேசுகிறவங்கள பார்த்தா வந்து எதனா பழி வாங்கணும், எதனா பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு வெறி வரும், ஒரு கோவம் வரும். இப்போலாம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடப்பா எதனாலும் சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்லி நானும் வந்து அப்படியே ஃப்ரீயாக விட்டுறேன். ஸோ இப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு. மற்றபடி நாங்கள் விவாகரத்துலாம் பண்ண போகிறதில்ல அப்படின்ற மாதிரி ஆலியா ப்ளஸ் சஞ்சீவ் ரெண்டு பேருமே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி தான் இன்னொரு ஹாப்பியான நியூஸ், இன்னொரு ஷாக்கிங்கான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரீசெண்டாக கார்த்தி வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, ஒரு படத்தில் நடிச்சிக்கிட்டு இருக்காரு. அந்த படம் வந்து ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் வந்து நம்மளோட சூர்யா சார் தான் வந்து அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு, தயாரிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும் சமயத்தில் அந்த படத்தில் வந்து நம்மளோட ஸ்ரீதிவ்யா ரொம்ப நாள் கழித்து நடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு பேச்சுகளும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சூப்பரான ஒரு நியூஸும் வந்து ஏற்பட்டது. ஸ்ரீதிவ்யா ஃபேன்ஸ் எல்லாமே செம்ம ஹாப்பியாக இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது எப்பாடா கார்த்தி கூட ரொம்ப நாள் கழிச்சு ஸ்ரீதிவ்யா நடிக்கிறாங்கப்பா ஹீரோயினா அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு பேச்சுகள் ஏற்பட்டு இருக்கும் சமயத்தில் திடீர்னு என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஆமாம் ஸ்ரீதிவ்யா நடிக்கிறாங்க தான், ஆனால் வந்து ஹீரோயின் கிடையாது அப்படின்ட்டாங்க. ஹீரோயின் இல்லையா, அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், அவர் கார்த்திக்கு தங்கச்சி ரோலாக பண்ணுறாங்க. மற்றபடி வந்து ஹீரோயினாலாம் ஸ்ரீதிவ்யா பண்ணல. பட் ஆனால் வந்து ஸ்ரீதிவ்யா இவ்வளோ நாள் கழிச்சு வந்து நடிக்க வந்ததே ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ அதனால் டேட்டாவே வந்து டேரக்டராக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கள வந்து ஹீரோயினாக போட மாட்டாங்க. ஸோ மறுபடியும் வந்து முதலேருந்து வந்து போட்ட ஆரம்பிச்சிருவேன். அவங்கள வந்து இந்த கார்த்திக்கு தங்கச்சி ரோலாக போட்டிருக்காங்களாம். ஸோ பட் இருந்தாலும் கூட ஸ்ரீதிவ்யாவோட கம்பேக் அப்படிங்கும்போது நல்லா தான் இருந்தது. பட் ஆனால் இதுவும் ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் தான். ரெண்டுத்தில் உங்களுக்கு எது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்றத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சம்டைம்ஸ் பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.